சூத்திரம் பழகு. நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுல ஏதோ ஒரு காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில ஓடி போகணும் அப்படின்ற எண்ணம் வர வாய்ப்புகள் இருந்திருக்கு. வீட்டில் நம்ம கேட்டதை வாங்கி தரலன்றதுல ஆரம்பிச்சு நினைச்சதை படிக்க விடலை, அப்பா அம்மாக்கு இடையில ஓயாத பிரச்சனை, இப்படி பல காரணங்களுக்காக வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மள சிலர் அதை செஞ்சதில்லை, சிலர் அதை செஞ்சிருக்கோம். ஆனா இப்படி வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்ற குழந்தைங்க, வீட்டை விட்டு வெளியில துரத்தி விடப்படுற குழந்தைங்க, வேணும்னே தொலைக்கப்படுற குழந்தைங்க, அவங்களோட நிலைமை இன்னைக்கு நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுன்னு நாங்கள் முடிவு செஞ்சோம். கடந்த 25-26 வருஷமா டொன்போஸ்கோ அன்பு இல்லம் அப்படின்ற அமைப்பின் கீழே இப்படி வர்ற குழந்தைகளை மீட்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஜான்சன் அப்படின்ற ஒருத்தரை சந்திச்சோம். படிக்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக. இப்போ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்துட்டு பீச்சு பார்க்கணும், இல்லை படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வர்றதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக ஒரு யூனிட் ட்ரெயின் ஏறிட்டு அங்கேருந்து இங்கே சென்ட்ரலுக்கு வந்துட்டு இங்கேருந்து எப்படி போகணும்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு நிற்பாங்க. ஒரு சிலர் வந்து டிவியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறாங்க, இந்த தீம் பார்க்ஸை பற்றி, இல்லை இந்த தியேட்டர்ஸை பற்றி, பல்வேறு தரமான இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர்றதை பார்த்துட்டு அவங்க அதை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அந்த ஒரு க்யூரியாசிட்டி அவங்களுக்குள்ள. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக கிடையாது. இந்த ஒரு சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. வீடுகளில் இருந்து பெற்றோர்கள் இருந்தும் அனைத்து வசதிகள் கிடைச்சும் வீட்டை விட்டு வெளியேற பசங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க. டொன்போஸ்கோ அன்பு இல்லம் அப்படின்ற அந்த அமைப்பில் கடந்த 25-26 வருஷமா அந்த அமைப்பு தொடங்கப்பட்டதுலேருந்து வேலை பார்க்குற முனியம்மாக்காவை நாங்கள் சந்தித்து பேசினோம். அவங்களோட 25-26 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட சொன்னது வந்து தமிழ்நாட்டில் நிராதரவாக விடப்படுற குழந்தைகளோட வரலாறை படித்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. நான் வரும்போது வயசு வந்து எனக்கு 23 வயசு. இன்றைக்கி எனக்கு 52 வயசு ஆகுது. இதுவரையும் நான் வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான குழந்தைங்க வராங்க. ஒரே மாதிரியான குழந்தைங்க கிடைக்கிறாங்க. ஃபேமிலியுடைய சூழ்நிலை பார்த்தா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்க அடிக்கிறது, அந்த பிள்ளைங்களை ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்தால் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக குழந்தைங்களை துன்புறுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. பெற்றோர் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு குழந்தைய வந்து சரியாக கவனிக்காமல் அது ஏதாவது கேட்கும்போது அடிக்கிறது, அந்த அடிக்கு பயந்துக்கிட்டு ஓடியாக்குறது பிள்ளைங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. பணக்கார வீட்டிலேருந்து வர பிள்ளைங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அன்பு கிடைக்கல. 2 பேருமே வந்து அன்பு கொடுக்காம வேலைக்கு போகிறதுலேயே இருந்ததுனால அந்த குழந்தை அன்பு கிடைக்காம சரியான நேரத்துக்கு வேலைக்காரங்களே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு பெற்றோருடைய அன்பே இல்லைன்ட்டு அது வெளியே வந்துடுது. அந்த மாதிரி குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் கால் பண்ணி வர வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து குழந்தைங்கள வந்து இனிமேல் இப்படி பார்க்கணுன்னு அந்த குழந்தைய வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறோம். முனியம்மாக்கா பேசும்போது ஒரு குழந்தைய ரெஸ்கியூ பண்ண உடனே போய் ஒரு அதுக்கு பாதுகாப்பான இடத்துலலாம் வைக்க முடியாது அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சது. இந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ண உடனே அதோட வயது, பாலினம், மனநிலை இதையெல்லாம் பொறுத்து வாரத்தோட எந்த நாள், எந்த இடத்துல, எந்த அமைப்பு கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்கப்புறம் அந்த அமைப்பு அந்த குழந்தைய எங்கே கொண்டு போகும் அப்படின்னு பயங்கர நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது எங்களுக்கு தெரியும். அது நீ என்ன பால்வாடி போலையா? உடம்பு சரியில்லையா? அதே மாதிரி சைல்ட் லேபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பானிபூரி விற்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர்றது, அப்புறம் கோயம்புத்தூரில் திருப்பூர்லலாம் பனியன் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த மாதிரி டிராஃபிக்கிங் இதை வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து அந்த ட்ரெயின் வரும்போது ஃபாலோ பண்ணி அவங்கள பிடிச்சி அவங்கள விசாரித்து அவங்க உண்மையாலுமே பேரண்ட்ஸோடு வராங்களா இல்லை வேறு யாரு கூடயாவது வந்தோம் அந்த மாதிரி விசாரிக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து அங்கே வந்து உண்மையாலுமே வறுமையான நிலைமை தான். அவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணுன்ட்டு அந்த குழந்தைங்கள அனுப்புகிறாங்க. அந்த அனுப்பும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பாண்டு மாதிரி எழுதி கொடுக்குறது, 1 இயருக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படி வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை வாங்கிட்டு
அந்தக்குரிய சம்பளம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு சில குழந்தைங்க வந்து நல்ல சாப்பாடு இருக்கும், இல்லை இல்லாமல் போகும். எங்ககிட்ட வரும்போதே மாட்டிட்டாங்கன்னா அவங்க சேஃபாக வந்து அந்த திருப்பி அந்த ஊருக்கே அனுப்பி அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோட லெட்ரு எழுதி கொடுத்து வாங்கிக்குவோம். ஆதரவற்ற சிறுவர்கள் இசை தேடி தெருவில் அலைந்து திரிவார். 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 அடிப்படை தேவைக்காக அல்லாடும் சிறுவர் நிலை, அடிப்படை தேவைக்காக அல்லாடும் சிறுவர் நிலை. கல்வி உணவு என்று கட்டாயம் கிடைப்பதில்லை, கல்வி உணவு என்று கட்டாயம் கிடைப்பதில்லை. ஆதரவற்ற சிறுவர்கள் இசை தேடி தெருவில் அலைந்து திரிவார். ஆதரவற்ற சிறுவர்கள் இசை தேடி தெருவில் அலைந்து திரிவார். தவமாயிருந்து பெற்றோர் தரம் இழந்து தெருவில் திகைக்க விட்டார். தவமாயிருந்து பெற்றோர் தரமிழந்து தெருவில் திகைக்க விட்டார். தந்தை தாயும் இருந்து தாக்குதலுக்குள்ளாகும், தந்தை தாயும் இருந்து தாக்குதலுக்குள்ளாகும். சுற்றம் நட்புகள் தானே மொட்டை கிள்ளி எறிவார். சுற்றம் நட்புகள் தானே மொட்டை கிள்ளி எறிவார். ஆதரவற்ற சிறுவர்கள் இசை தேடி தெருவில் அலைந்து திரிவார். ஆதரவற்ற சிறுவர்கள் இசை தேடி தெருவில் அலைந்து திரிவார். முனியம்மாக்கா மாதிரி குழந்தைங்களை ரெஸ்கியூ பண்றவங்களோட நெருங்கி வேலை செய்யறவங்க காவல்துறையினர். இந்த ஆண்டு வெளிவந்திருக்கிற ஒரு அறிக்கையில மொத்த காவல் நிலையங்கள் இந்தியா முழுக்க இருக்கிற காவல் நிலையங்கள்ல வெறும் 10% காவல் நிலையங்கள்ல தான் இந்த மாதிரி குழந்தைகளோட பிரச்சனைகளை அணுகிறதுக்கு தனி ஆளும் அதுக்கான ஒரு தனி ஸ்பேஸும் இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. ஒரு குழந்தை வீட்டில் வளர்றப்போ அது வளர வளர அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் பல மாற்றங்கள் நம்ம செய்கிறோம். ஒரு குழந்தை உட்கார கற்றுக்குச்சு, இல்லை பெட்டில் தூங்குது அப்படின்னா அதை சுற்றி தலையணை வைக்கிறது, அது தவழும் போது தரையை சுத்தமாக வைக்கிறது, அது நடக்க ஆரம்பிச்சதுன்னா அது உயரத்துக்கு ஏற்ற எந்த பொருட்களையும் அங்கே வைக்காமல் இருக்கிறது, எலக்ட்ரிக் சாக்கெட்டுக்குள்ளே அது கைவிடாமல் இருக்கிறதுக்காக பத்திரமா பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பல முயற்சிகள். அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே எடுக்கிற முயற்சிகள் தான் குழந்தைகளுக்காக வெளி உலகத்துலேயும் செய்யப்படணும். ஒரு குழந்தை ரோடு கிராஸ் பண்ண நிற்குதுன்னா அதில் கவனமாக இருக்கிறது, ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தவங்க வண்டியில் போகிறாங்கன்னா அவங்கள கடந்து போகும்போது கவனமாக இருக்கிறது, ஒரு குழந்தை வேனில் ஏறுது இறங்குது அப்படின்னா அது அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு போகிறது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். ரௌத்திரம்